தமிழில் ஊழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஊழ் அதுக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விதிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். விதிங்கிறது என்ன, ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் விதிக்கு உட்பட்டது தான். எப்படி எங்கே பிறக்கிறோம், எப்படி வளர்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி முடிய போகிறோங்கிறது கம்ப்ளீட்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி தான். அந்த விதியின்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விதியை கண்டுபிடிக்கிறது தான் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும், ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையும் விதி எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஜோதிடத்தை யூஸ் பண்ணுறோம். எது எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். முற்பக்கம் காண்பர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஊழ்வினை உறுத்து ஊட்டம்னு இளங்கோடிகள் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனித இனம் தோன்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு 60 லட்சம் வருஷம் ஆகுதுன்னு சொல்லுது. 60 லட்சம் வருடங்கள் மனித இனம் தோன்றி ஆகுது. அதாவது இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 30 லட்சம் வருஷம் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ், ஹோமோ நியாண்டர்தால் மனிதர்கள், ஹோமோ எரக்டஸ், இது மாதிரி நிறைய வகையான மனித இனங்கள் இருந்து கடைசியாக அந்த ஹோமோசேப்பியன்ஸ் மனித இனம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஹோமோசேப்பியன்ஸ் மனித இனம் வந்த வாட்டியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 20,000 வருஷம் தான் இந்த ஒரு சாம்ராஜ்யங்கள் வரலாற்றில் இருக்க நிறைய சாம்ராஜ்யங்கள் உருவாகியிருக்கு. ஒவ்வொன்றா உருவாகிட்டு அது அழிஞ்சிருக்கு. காலப்போக்கில் ஒவ்வொரு விஷயங்கள் வந்துருக்கு. ஆனால் இந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யம் உருவாகனாகட்டும், மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சதாகட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குல்ல, இதுக்கெல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஊழ் அப்படிங்கிறது தான் அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்கள் தமிழில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தான் இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் என்ன தான் நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும், நிறைய இது இருந்தாலும், பட் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் அமைப்புகள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற ஏசி யூஸ் பண்ணுறதோ, ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதோ, இல்லை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெயின்ஸ், ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண அவங்களால முடிஞ்சதுன்னா அவங்களால முடியல. நீங்கள் உடனே சொல்லலாம் இதெல்லாமே சயின்ஸ்னால் பாசிபிள். பட் இது நீங்கள் இந்த ஊழ்ங்கிற கான்செப்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாமே காரணம் இந்த ஊழ் தான் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா இப்போ நம்ம தாத்தா காலத்தில் அனுபவித்த எல்லா விஷயங்களையும் நம்ம அப்பா அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம அப்பா அனுபவித்த எல்லா விஷயங்களையும் நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். அதை தாண்டி இன்னும் அதிகமான விஷயங்களை நம்ம அனுபவிச்சுட்ருப்போம். இதுதான் இந்த ஊழ்னு சொல்கிறாங்க. இது தமிழில் இந்த ஊழ்வினை உறுத்து ஊட்டுங்கிறது என்னென்னா, எப்பயோ எங்கேயோ செஞ்ச ஒரு வினை, அந்த வினைக்குண்டான பலன்கள் இப்போ இந்த விதியில் உங்கள் விதிப்படி நடக்குதுங்கள்ல, இது இந்த விதியோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் ஊழ்வினை உறுத்து ஊட்டும்னு நம்ம தமிழ் இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயோ எங்கேயோ பண்ணதும் ப்ளஸ் இந்த ஒரு பிரபஞ்ச கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம தமிழ் இலக்கியங்களில் ஊழ்னு சொல்லியிருக்காங்க. இதோட நீங்கள் இந்த ஊழோட அர்த்தத்தை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியப்புக்குரிய எல்லா விஷயங்களும் உண்மையிலே அதில் கிடைக்கும்.